ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சிக்கன் வறுவல். நம்ம வீட்டிலேயே வறுத்து பொடி பண்ண சிக்கன் வறுவல் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பண்ணியிருக்கேன், ரசம் வச்சுருக்கேன். ரசத்துக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், கறியெல்லாம் நல்லா பஞ்சு போல் வெந்திருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ரசம் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரசம் வச்சுருக்கேன். ரசத்துக்கு இந்த கறி எடுத்து சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சிக்கன் வறுவல் தான் ரெடி பண்ண போகிறோம். 1 கிலோ சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், 2 குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு. நம்ம பொடியில் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன், அதனால தான் 2 பீஸு. 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு. பாருங்கள், நல்லா கடுகு பொரிய ஆரம்பிச்சிடுது. நல்லா ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 3 பூண்டு தோல் நீக்கி அரைச்சி வச்சுருக்கேன் விழுது. ஒரு 5 செகண்ட் நல்லா வதக்கி விடணும். 2 வெங்காயம், 3 தக்காளி ஒன்றும் பாதியமாக அரைச்சிருக்கேன். அப்படியே இந்த விழுது கூடயே சேர்த்துருங்க. ரெண்டு செகண்ட் நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கியிருக்கு. 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் கார மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. பாருங்க, தனியா 3 டீஸ்பூன், ஜீரகம் 1, மிளகு 1, சோம்பு 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே சேர்த்துருங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. மசாலா விட்டு எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம சிக்கனெல்லாம் சேர்த்துடலாம். நல்லா பெருசு பெருசாகவே போடுங்க. குக்கரில் தான் ரெடி பண்ணுறோம். பாருங்கள், எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா ஒரு 5 நிமிஷம் இந்த மசாலா கூட சேர்ந்து நல்லா வதங்கட்டும். பாருங்கள், கல் உப்பு இதுவும் சேர்த்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா வாசனையாகவும் இருக்குது. வீட்டிலே நம்மளே பொடி பண்ணதெல்லாம் ரொம்ப வாசனையாக இருக்குது. இப்போ பாருங்கள், தண்ணி ஜாரில் இருக்கிற தண்ணி லைட்டாக பாருங்கள், 1 கப் அளவுக்கு தயிர், 50 கிராம் தயிர் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விடுங்க. இன்னும் ஒரு 3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டாச்சு. உப்பு காரம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நல்லா காரமாக இருக்குது. மிளகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். நல்லா காரமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது இல்லையா, ஜாரில் இருக்கிற தண்ணி இந்த அளவுக்கு கொஞ்சமாக போதும். நிறையா வைக்கக்கூடாது, கறி வறுவல் மட்டும்தான். இந்த சிக்கன் முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும். ஆல்ரெடி இதிலே பாதி சிக்கன் வந்துடுது. அப்படியே மூடி வைங்க. பாருங்கள், அப்படியே மூடி வைங்க. 2 விசில் வந்தால் போதும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், அப்படியே ஒரு 5 நிமிஷம் இன்னும் நல்லா தண்ணி நல்லா சுண்ட வதங்கட்டும். மூடி போட வேண்டாம், அப்படியே திறந்த மாதிரியே இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ரெடி ஆகிடுது. பாருங்கள், இந்த டைமில் கொத்தமல்லி, கருவேப்பிலை. பாருங்கள், ரெடி ஆகிடுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கரண்டி மாற்றிக்கிட்டேன். கறி நல்லா வெந்துடுது, உடஞ்சிட போகுது. இங்கே பாருங்கள், பீஸ் அப்படியே இருக்கணும். மெதுவாக கலந்து விடுங்க.
சூடு ஆறினோடனே நல்லா திக்காக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான சிக்கன் வறுவல் ரெடியாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். இங்கே பாருங்கள், இந்த சிக்கன் வறுவல் இந்த சாந்தோடு ஒட்டிட்டு சாப்பிட்றது தான் நல்லாயிருக்கும். கறியில் இந்த சாந்தோடு இருக்கணும், ரொம்ப வறுக்கக்கூடாது, இது மாதிரி தான் இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சிக்கன் வறுவல் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.